வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புள்ளி பட்டியலை புரட்டி போட்ட மேட்ச், சிஎஸ்கேவுக்கு சாதகமாக மாறிய ரிசல்ட், முடிவான பிளே ஆஃப் அணிகள். அதாவது ஐபிஎல் தொடரில் 64வது லீக் போட்டி இன்றைக்கு தினம் நடைபெற்றது. இதில் டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் மோதியது. இரண்டு அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை தக்க வைக்க வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் களமிறங்கியது. இந்த முக்கியமான போட்டியில் டாஸை வென்ற லக்னோ அணி முதலில் பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய டெல்லி அணிக்கு அடித்து நொறுக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட மெக்கூர்க் அவர்கள் ஆரம்பத்திலேயே அர்ஷத் கான் வேகத்தில் டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். இருப்பினும் அடுத்ததாக வந்த சாய்ஹோப்புடன் ஜோடி சேர்ந்த அபிஷேக் போரோல் அவர்கள் அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டார். அந்த வகையில் இரண்டாவது விக்கெட்டுக்கு 92 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த இந்த ஜோடியில் சாய்ஹோப் 38 ரன்களில் ஆட்டமிழந்தார். அந்த நிலையில் வந்த கேப்டன் ரிஷப் பண்ட் அவர்கள் அதிரடியாக விளையாட முயற்சித்தார். அவருடன் சேர்ந்து எதிர்புறம் தொடர்ந்து அசத்தலாக விளையாடிய அபிஷேக் போரோல் அவர்கள் 58 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்த சில ஓவர்களேயே ரிஷப் பண்ட் அவர்கள் 38 ரன்களில் அவுட் ஆனார். ஆனால் அடுத்ததாக வந்த ஸ்டாப்ஸ் அவர்கள் லக்னோ பவுலர்களை டெத் ஓவர்களில் வெளுத்து வாங்கினார். அதே வேகத்தில் சரவடியாக விளையாடிய அவர் 3 பவுண்டரி 4 சிக்ஸருடன் 57 ரன்களை விளாசி நல்ல பினிஷிங்கையும் கொடுத்தார். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த 23 வயதாகும் அவர் 50 லட்சத்திற்கும் டெல்லி அணிக்காக விளையாடி வருகிறார். அந்த வாய்ப்பில் இந்த வருடம் 16 முதல் 20 வரையிலான ஓவர்களில் மட்டும் 252 ரன்களை 262.5 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்து உள்ளார். இதன் வாயிலாக 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் டெத் ஓவர்களில் அதிக ரன்கள் அடித்த வீரர் என்ற தினேஷ் கார்த்திக்கின் சாதனையை அவர் உடைத்து உள்ளார். இறுதியில் அவருடன் சேர்ந்த அக்சர் பட்டேல் 14 ரன்கள் எடுத்ததால் 20 ஓவர்களில் டெல்லி அணியானது 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 208 ரன்களையும் எடுத்தது. அதன்பின் பேட்டிங்கில் களமிறங்கிய லக்னோ அணியானது தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து இறுதியில் தோல்வியை சந்திச்சு இருக்காங்க. லக்னோ அணியின் இந்த தோல்வியானது மறைமுகமாக சிஎஸ்கேவுக்கு உதவியுள்ளது. ஏனென்றால் லக்னோ அணிக்கு இன்னும் ஒரு போட்டி உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றும் அதற்கடுத்ததாக நடைபெறவுள்ள போட்டியில் வெற்றி பெற்றால் லக்னோ அணியானது 16 புள்ளிகளுடன் சிஎஸ்கேவுக்கு நேராக இருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடைபெறாமல் தற்போது ஒரு தோல்வி அடைந்து உள்ளது லக்னோ அணி. இனி அடுத்து வரும் போட்டியில் லக்னோ அணி வெற்றி பெற்றாலும் 14 புள்ளிகளை மட்டும்தான் பெற முடியும். ஒருவேளை சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றால் 16 புள்ளிகளை பெறும். இதனால் சிஎஸ்கே எளிதாக பிளே ஆஃபுக்கு சென்றுவிடும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.